ஹே காய்ஸ், இட்ஸ் மண்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் ஷாப்புக்கு போயிருந்தேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வழுக்கேற்றி அப்படின்னு சொல்லிட்டு வழுக்கெல்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு வழுக்கேற்றிருந்தேன். ஸோ அந்த வழுக்கேற்றுற டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் ஜவ்வாதையும் ஆட் பண்ணி வழுக்கேற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். ஷாப்பில் ஆகட்டும் வீட்லேயே ஆகட்டும் நீங்கள் எங்கேனாலும் ஏற்றலாம். அது கூடவே கூட கொஞ்சமாக ஏலக்காவும் அப்புறம் கிராம்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இல்லை, ஸோ நான் அதனால் ஆட் பண்ணல. வீட்டிலையா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வழுக்கேற்றலாம். ரொம்ப நல்லது, லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். ஷாப்பில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி. ஸோ எங்கள் ஷாப் நான் உங்களுக்கு ரேண்டமாக காமிக்கிறேன். என்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி தான். ஸோ இது ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வச்ச பேக்கரி இது. என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ரியாரிட்டி இருக்கணும், வீட்டில் ஒரு மரியாதை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு கொடுத்த பேக்கரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக்கரி. ஸோ பேக்கரியில் உங்களுக்கு ஏதாச்சும் ஐட்டம் தேவைப்பட்டுச்சுன்னா இருந்தாலும் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ நாளைக்குலேருந்து டயட் இருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு இது கரெக்டாக போகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் சப்ஜா சீட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன், பாதாம் ஊற வச்சுருந்தேன். ஸோ நல்லபடியாக டயட் ஸ்டார்ட் பண்ணி நோ கார்ப் டயட்டு தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால தான் நல்லா ஒரு 2-3 தோசை ஊற்றி சூப்பராக சாப்பிட்டு நாளைக்குலேருந்து ஹெல்த்தியாக நோ கார்ப், ரைஸ் இல்லை எதுவுமே, தோசை இட்லி ரைஸு மாவு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒன்லி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ஸோ இந்த மாதிரி எடுத்து டயட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமான்னு எனக்கு தெரில. ஸோ ட்ரை